சரி, நான் போய் ரெஸ்ட் எடுக்கணும்னா ஒரே ஒரு கண்டிஷன். என்ன சித்தி? நான் போட்ட இந்த காஃபிய நீ குடிக்கணும். சித்தி, காஃபி நல்ல டேஸ்டா இருக்கு. தேங்க்ஸ் அபி. ஃபர்ஸ்ட் டைம் நான் போட்ட காஃபி இது. சரி சரி, நான் ரூம் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன், நீ வேலையை பாரு. சரியா? சரி சித்தி. என்ன அபி, மஞ்ச புடவைலாம் கட்டியிருக்க? சாமிக்கு ஏதாவது வேண்டுதலா? ஆமா அத்தை. சஞ்சீவ் இந்த ஆர்டரை நல்லபடியா டைம்க்கு முடிச்சு கொடுத்தா நான் ஆதிபராசக்தி அம்மன் கோயிலுக்கு வந்து தீ மிதிக்கிறதா வேண்டி இருந்தேன். இன்னைக்கு ஈவினிங் தான் ஆதிபராசக்தி அம்மன் கோயில்ல தீமிதி பூஜை. அதுக்கு விரதம் இருந்து மஞ்ச புடவை கட்டியிருக்கேன் அத்தை. அப்படியா? அபி, சஞ்சீவ் ப்ராஜெக்ட் சக்சஸ்ஃபுல்லா முடியணும்னு நீ வேண்டிக்கிட்டது நல்ல விஷயம்தான். இருந்தாலும் சஞ்சீவுக்காக நீ தீ மிதிச்சு உன்னோட உடம்ப ரொம்ப வருத்திக்கிறியோன்னு எனக்கு வருத்தமா இருக்குமா? அத்தை, நமக்கு பிடிச்சவங்களுக்காக நம்ம படுற கஷ்டம் என்னைக்குமே சந்தோஷம் தான் அத்தை. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா? நீ வேண்டுதலை நிறைவேற்ற கோவிலுக்கு போறல்ல, உனக்கு துணையா நானும் வரேன். சரிங்க அத்தை. நானும் வருவேன். நானும் வருவேன். நானும் வரேன். நீ எங்கடா வர? தங்கச்சி நேத்தி கடனை முடிக்க கோயில்ல தீ மிதிக்க போகுதுல்ல, அதுக்குதான். நாங்க பேசினதை கேட்டுட்டு இருந்தியா? ஆமா. உனக்கு அதே வேலையா போச்சு. சரி, வந்து தொலை. டேய் சஞ்சீவ், இன்னைக்கு அபி உன்னோட ப்ராஜெக்ட் நல்லபடியா முடிஞ்சா ஆதி பராசக்தி அம்மன் கோவில்ல தீ மிதிக்கிறதா வேண்டி இருக்கா? அந்த நேத்தி கடனை முடிக்கிறதுக்கு நான், அபி, காளி எல்லாரும் கோயிலுக்கு போலான்னு இருக்கோம். நீயும் வாயேன். இல்லம்மா, ஐம் சாரி, இன்னைக்கு காலையில எனக்கு நிறைய ஒர்க் இருக்கு. மாமா பாத்துக்கோங்க. சரி மாப்ள, பாத்து போடா. ஓஹோ, ப்ராஜெக்ட நல்லபடியா முடிச்சதுக்கு நேத்தி கடன் பண்ண போறியா? இரு, உன்னை வெச்சுக்கிறேன். அபி, நம்ம 3 பேருமே கோயிலுக்கு போய் நேத்தி கடனை முடிச்சிட்டு வந்துடலாம். சரிங்க அத்தை. அபி உயிரோட இருக்கிறது என்னைக்குமே எனக்கு ரிஸ்க் தான். அபி செத்தாதான் எனக்கு நிம்மதி. அந்த அபியை எப்படி கொல்றது? சஞ்சீவ் இந்த ஆர்டரை நல்லபடியா டைம்க்கு முடிச்சு கொடுத்தா நான் ஆதிபராசக்தி அம்மன் கோயிலுக்கு வந்து தீ மிதிக்கிறதா வேண்டி இருந்தேன். அபி தீ மிதிக்கும் போது அபி புடவையில நெருப்பு புடிச்சு இறந்துட்டானா? எல்லாரையும் பொறுத்த வரைக்கும் அபி இறந்தது ஒரு ஆக்சிடென்ட். கன்ஃபார்மா என் மேல யாருக்கும் டவுட் வராது. அபிய கொல்ல இதை விட்டா எனக்கு நல்ல சான்ஸ் கிடைக்காது. சொல்லுங்க ஸ்ரீஜா மேடம். எனக்கு ஒரு வேலை செய்யணும். செய்வியா? என்ன மேடம் செய்யணும்? நான் சொல்ற ஆளை கொல்லணும். செய்வியா? என்னோட ப்ரொஃபஷனலே அதானே மேடம், கண்டிப்பா செய்றேன். யாரை கொல்லணும் சொல்லுங்க மேடம். அபி ஆதி பராசக்தி அம்மன் கோவிலுக்கு இன்னைக்கு ஈவினிங் தீ மிதிக்க போவா. அபி தீ மிதிக்கும் போது ஆக்சிடென்ட்லயே சாகுற மாதிரி நீ பிளான் பண்ணி நீ அந்த அபிய கொல்லணும். அபி சாவு ஆக்சிடென்ட் மாதிரியே இருக்கணும். யாருக்கும் நம்ம மேல டவுட் வரக்கூடாது. சொதப்பிடாத மேடம். இந்த பாம் மாறா
என்னைக்குமே பிளான தப்பா போட மாட்டேன் மேடம். நீங்க கவலையை விடுங்க. அபி போட்டோவும் கோயில் அட்ரஸையும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். மாறா, மேடம் நீ இத மட்டும் சரியா பண்ணிட்டா நீ எப்பவும் வாங்குற பேமெண்ட்டை விட நான் உனக்கு டபுளா தரேன். டபுள் ஓகே மேடம். அபி, பரிகாரம் பண்றதுக்கா கோவிலுக்கு போற? இரு, உன்னை நான் பரலோகத்துக்கே அனுப்புறேன். வணக்கம் சாமி. வணக்கம், சொல்லுங்க. இன்னைக்கு இந்த கோயில்ல தீமிதி திருவிழால ஆமா அதுல அபின்ற பொண்ணும் தீ மிதிக்கிறா இல்லையா? ஆமா, நிறைய பொண்ணுங்க தீ மிதிக்கிறாங்க. அதுல அபின்ற பொண்ணும் தீ மிதிக்குது. அதுக்கு தான் தீ மிதிப்பாதையை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியா? எங்க தீ மிதிப்பாங்க? இப்படியே போனீங்கன்னா பெரிய ஆலமரம் ஒண்ணு இருக்கு. அதுக்கு முன்னாடி தான் தீ மிதிப்பாதையை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. விறகெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படியா? போய் பாருங்க. சரி, நல்லது. வாங்க. மசம் நிக்காத, சீக்கிரம் வேலையை பாரு. டேய் பிரவீன், டேய் எங்கடா போன? டேய் சொல்லு மாறா. மேடம், என்ன பாம் வச்சிட்டியா? வச்சிட்டேன் மேடம். யாரும் உன்னை பாக்கலல? இல்ல மேடம், யாரும் என்னைய பார்க்கல. சரி, அந்த பாம் எங்க வச்சிருக்க? அபி நடக்க போற தீமிதி பாதையில மண்ணுக்குள்ள குழி தோண்டி புதைச்சு வச்சிருக்க மேடம். என்ன மாறா இப்படி சொதப்பிட்ட? யாராவது நெருப்புக்குள்ள போய் பாம் வைப்பாங்களா? நெருப்பு ஹீட்ல அந்த பாம் வெடிச்சிராது. மேடம், இவ்வளவு நாளா பாம்பே எக்ஸ்பர்ட் ஆன எனக்கு நீங்க சொல்றது எனக்கு தெரியாதா? மேடம், தீமிதி பாதையில புதைச்சு வச்சிருக்க பாம் ரிமோட் பாம் மேடம். ரொம்ப செக்யூரான பாம். நெருப்பு பட்டா கூட டேமேஜே ஆகாது, வெடிக்காது மேடம். நான் ரிமோட்ல ஆபரேட் பண்ண மட்டும்தான் வெடிக்காது. அந்த பாமை நான் மண்ணுக்குள்ள புதைச்சு வச்சிருக்கேன். நெருப்போட சூடெல்லாம் அந்த பாமுக்கு போகாது. அதனால அபி வரதுக்கு முன்னாடி பாம்பு வெடிச்சுன்னு நீங்க பயப்படவே தேவையில்ல. அபி நெருப்புல நடக்கும்போது பாம்பு வெடிச்சாதான் அபி நீங்க நினைச்ச மாதிரி நெருப்புல எரிஞ்சு கருகி சாவான். அபி சாகிறத சுத்தி நின்று பாக்குறவங்க எல்லாம் நெருப்பு அபி மேல பட்டு செத்துட்டான்னு நினைப்பாங்க. பாம்பு வெடிச்சுதான் செத்தான்னு யாரும் நினைக்க மாட்டாங்க. அதனால நீங்களும் சரி நானும் சரி மாட்டிக்க சான்ஸே இல்ல. அதனாலதான் நான் அப்படி பண்ணேன். இப்பதான் மாறா எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எல்லாம் கரெக்டா இருக்கு மேடம். கரெக்டா பண்ணிடணும் மாறா. சரிங்க மேடம், நீங்க கவலைப்படாதீங்க மேடம். அபி நெருப்புல நடக்கும்போது ரிமோட்ல பாம் ஆபரேட் பண்ணி பாம வெடிக்க வச்சு அபிய கொல்ல வேண்டியது என்னோட பொறுப்பு மேடம். சரி மாறா. ஓகே மேடம். ஸ்ரீஜா, போன்ல யார்கிட்ட பேசிட்டு இருந்த? அம்மா, நம்ம ஜெயிக்க போறோமா? இவ்ளோ நாளா நம்மள புடிச்சிட்டு இருந்த பீட நம்மள விட்டு ஒழிய போகுது.
என்னடி சொல்ற? எனக்கு புரியற மாதிரி சொல்லு. ஐயோ அம்மா, அந்த அபிய நாம கொல்ல போறோம். என்னடி சொல்ற? அந்த அபிய நிரந்தரமா இந்த உலகத்தை விட்டு அனுப்ப போறேமா. அபிய கொல்ல ரவுடிய ரெடி பண்ணிருக்க. என்ன கேட்காம எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? உன்னை கேட்கணுமா? உன்னை எதுக்கு கேட்கணும்? அதுக்கு சொல்லல ஸ்ரீஜா. நீ தனியா பிளான் பண்ணி எந்த ப்ராப்ளத்திலயும் மாட்டிக்க கூடாதுல்ல, அதுக்கு தான் சொன்னேன். அதெல்லாம் நான் ஒண்ணும் மாட்ட சான்ஸே இல்ல. ஏய் ஸ்ரீஜா, உன்னை நான் மாட்டி விடாம விட மாட்டேன்டி. அப்படி என்ன பிளான் பண்ணிருக்க ஸ்ரீஜா? அபி தீமிதி பாதையில நடந்து போகும்போது ஒளிஞ்சிருக்கிற அந்த ரவுடி மாறா அந்த ரிமோட் பாம்ப வெடிக்க வைப்பான். பாம் வெடிச்சு தீமிதி பாதையில இருக்க நெருப்பெல்லாம் அபி மேல பட்டு அந்த அபி நெருப்பிலே கருகி வெந்து கொடூரமா சாக போறா. என்னை எதிர்த்தவளுக்கு இதுதான் கதி. ஏன் முன்னாடியே என் தங்கச்சிய கொல்லுவேன்னு சொல்றியா? உன்னை என்ன பண்றேன்னு பாருடி. அம்மா அம்மா என்ன பண்ற? அம்மா விடுமா, ஏமா அடிக்கிற? அம்மா எப்ப என் தங்கச்சிய நெருப்புல போட்டு எரிப்பேன்னு சொன்னியோ, உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டி இனிமே. அம்மா ஏமா அடிக்கிற? அம்மா விடுமா, விடுமா, விடுறேன். ஏமா அடிக்கிற? ஏமா அடிக்கிற? அம்மா அம்மா விடுமா, அம்மா விடுமா, ஏமா அடிக்கிற? விடுமா, விடுறேன். அம்மா விடுமா, வலிக்குது. அம்மா விடுமா, விடுமா, வலிக்குது. ஏமா அடிக்கிற? அம்மா விடுமா, ஏமா அடிக்கிற? அம்மா என்ன? நான் எவ்வளவு ஹாப்பியான நியூஸ் சொல்லிட்டு இருக்கேன். நீ என்னடானா கொஞ்சம் கூட ரியாக்ஷனே இல்லாம இப்படி ஃப்ரீஸா நிக்கிற? இல்ல ஸ்ரீஜா, அபி சாக போறால, அத இமேஜின் பண்ணி பார்த்தேன். அதான் ஸ்தம்பிச்சு போய் நிக்கிறேன். மா சொன்னதுக்கு இப்படி ஃப்ரீஸ் ஆனா எப்படிமா? அபி சாக போறத நாம தான் நேர்ல பார்த்து ரசிக்க போறோமே. ஏண்டி அபிய கொல்ல பாக்குறியா? இருக்கடி உனக்கு. அபி, நீ கோயிலுக்கு போனா உனக்கு அங்க ஆபத்து இருக்கு. அதுல இருந்து கண்டிப்பா நான் உன்னை காப்பாத்துவேன். அத்தை, 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 அத்தை. அபிய கோயிலுக்கு போக விடாம எப்படி தடுக்கிறது? சொல்லுமா. அத்தை, கோயிலுக்கு இப்ப கிளம்புனாதான் கோயிலுக்கு போய் தீமிதிக்கெல்லாம் கரெக்டா இருக்கும். நான் ரெடிதாமா. காளி எங்க? காளி, இதோ வந்துட்டேன்க்கா. என்னக்கா? டேய், கோயிலுக்கு தேவையான பூஜை சாமான்லாம் எடுத்து வச்சிட்டியா? அக்கா, கோயிலுக்கு தேவையான பூ, பழம், வெத்தலை பாக்கு எல்லாத்தையும் எடுத்து கார்ல வச்சிட்டேன்க்கா. நீ சொன்னா கிளம்ப வேண்டியதுதான். சரிப்பா, அப்ப கிளம்பலாம். சரி வாங்க. ஐயோ, கிளம்பிட்டாளே. உட்காருங்க. எல்லாத்தையும் கார்ல வச்சிட்டியா? எல்லாம் வச்சிட்டேன்க்கா. அங்க கோயிலுக்கு போனதும் அத மறந்துட்டேன் இத மறந்துட்டேன்னு சொல்லக்கூடாது. எல்லாம் வச்சிட்டேன்க்கா. நீ போய் உட்காருக்கா. நீயும் போய் உட்காருமா. வாமா. அபி, அபி, ச்சே. ஐயோ, அபி கோயிலுக்கு போறதை தடுக்க முடியலையே. இப்ப என்ன பண்றது? என்னம்மா, அந்த அபி கோவிலுக்கு போயிட்டாளா? வாமா, நம்மளும் கோவிலுக்கு போய் அந்த அபி எப்படி சாக போறான்னு பார்க்கலாம், பார்த்து ரசிக்கலாம். வா. நான் இருக்கிற வரைக்கும் அபி மேல ஒரு துரும்பு கூட படவிட மாட்டேன்டி.
வாமா. இதோ இதோ வந்துட்டேன். இன்னும் எவ்வளவு தூரம் இருக்குடா? இதோ வந்துருச்சுக்கா. ஆ சரி. ம். மா ஆ, என்னம்மா யோசிச்சுக்கிட்டே வர? ஆ, ஒண்ணும் இல்லடி. சும்மா சொல்லு, என்ன பிரச்சனை? ஏய், அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி, ஒண்ணும் இல்ல. அபியை கொன்னதுக்கு அப்புறம் அந்த சந்தோஷத்தை எப்படி செலிப்ரேட் பண்ணலாங்கிறது தானே யோசிச்சுட்டு இருக்க? ஆமா. நீ நினைச்சு பார்க்காத அளவுக்கு நம்ம செலிப்ரேட் பண்ணிடலாம். ம்? ஆ. அக்கா ஆ நீங்க வெயிட் பண்ணுங்க, நான் பேக் எடுத்துட்டு வரேன். சரிடா. அக்கா எல்லாத்தையும் வாங்க போலாம். எடுத்துக்கிட்டியா? எடுத்துக்கிட்டேன். வாமா. அம்மா, இன்னும் கொஞ்ச நேரத்துல சாக போறது தெரியாம அந்த அபி எவ்வளவு ஹாப்பியா கோவிலுக்குள்ள போறா பாத்தியா? லூசு. ஹே ஸ்ரீஜா, அபியா கொல்ல பாக்குற? இருடி, உனக்கு ஆப்பு வைக்கிறேன். அப்புறம் தெரியும் நீ லூசா இல்ல என் தங்கச்சி அபி லூசான்னு. மா, அபியும் அத்தையும் கிளம்பிட்டாங்க, வா போலாம். ஆ. மா, இந்த கோவில்ல இன்னைக்கு நிறைய பேர் தீ மிதிப்பாங்க போல இருக்கு. சரி வாமா போய் பார்க்கலாம். நம்ம தீ மிதிக்கிற கூட்டத்துக்குள்ள கலந்து எங்கேயாவது மறைஞ்சிருந்து இந்த அபி நெருப்பெரிஞ்சு சாகுறத பார்த்து ரசிக்கணுமா? வா வா. அபி அந்த நெருப்புல விழுந்து சாக போறாளா இல்ல யார் அந்த நெருப்புல விழுந்து சாக போறாங்கன்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிரும்.